4 5 6ன்னு இப்படி எண்ணிட்டு வரும். இப்படி எண்ணிட்டு வந்தால் ஸ்தானாதிபதி ஸ்தானம் அப்படின்னு 2 விஷயம் சொன்னோம் இல்லையா? அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியெல்லாம் நன்மைகள் தராது. அது உங்களால் அந்த கட்டத்துக்கு அதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. பேசிக் ஜோசியம் தெரிஞ்சால் தான் தெரிஞ்சுக்கலாம். அது விட்டுட்டோம். அப்போ அந்த 6ல் 8ல் 12ல் கிரகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம்ல. லக்னத்துக்கு 6ல், லக்னத்துக்கு 8ல், லக்னத்துக்கு 12ல் இந்த 3 இடத்துல எத்தனை கிரகம் இருக்குதோ அந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நாங்கள் 6 8 12ல் 5 கிரகம் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு நான் பலனே சொல்றது இல்லை. 6ல் 1 8ல் 1 12ல் 3ன்னு சேர்ந்து 5 கிரகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நாங்கள் ஜாதகமே பார்க்கறதில்ல. நீங்கள் போங்க வேறு யாருக்குன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிடுவோம். அப்போ இதில் தெரிஞ்சு போதில்லை, பாதிக்கு மேலே 10க்கு 5 பழுதில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு 50% நல்லா இருக்கணும். 5 கிரகம் கெட்டு போயிருந்ததுன்னா 9 கிரகத்தை டிவைட் பண்ணி 100ஆல் பண்ணால் ஒரு கிரகத்துக்கு 11.1% வரும். 11.111% வரும். அப்போ 5 கிரகம் கெட்டு போனால் என்ன ஆகும்? 6ல் 8ல் 12ல் கிரகங்கள் அங்கங்கே இருந்ததுன்னா மொத்தம் 5 கிரகம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தாக்கா 55% நேரடியாக கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ 55% கெட்டு போனால் என்ன அர்த்தம்னா அது ஃபெயிலியர்னு அர்த்தம். தோல்வியற்ற ஜாதகமாக இருக்கிறதாக அர்த்தமாயிருக்கு. நேரடியாக அப்படி ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு அமைப்பு இருக்குது, அதுவும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். பெரியவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறான் அப்படின்னு. அப்போ உச்சத்தில் இருந்தால் அது பலமாக இருக்குதா அர்த்தம். இப்போ ஒரு கடவுளோட ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகான்கள் கடவுள்களோட ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உச்ச கிரகங்கள் இருக்கும். ராமருக்கு 5 கிரகம் உச்சம், ஆதிசங்கருக்கு 5 கிரகம் உச்சம். இந்த மாதிரி கிரகங்கள் அதிகமாக உச்சம், எத்தனை கிரகம் உச்சம் இருக்குதோ அதெல்லாம் அவதார புருஷர் ஜாதகம்னு அர்த்தமாயிடும். நிறைய இருக்கணும், 5 கிரகம் நான் இருக்கணும். அப்படி இருந்தால் ஆட்சி பெற்ற கிரகங்களும் 1 2 உச்ச கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்களாம் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தமாக இருக்கும். இதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் எங்கே ஆட்சி இருக்குது, எங்கே உச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல பலன்கள் தரக்கூடியது எத்தனை, கெட்டதுன்னு. கெட்டதை நம்ம சொல்லிட்டு கழிச்சிட்டாலுமே ஒரு முறம் இருக்குது, அந்த முறத்தில் நம்ம ஒரு படி அரிசியை போட்டிருக்கோம். அதில் இருக்க கல்லெல்லாம் பொறுக்கிட்டிங்கன்னா மீதி அரிசியெல்லாம் நன்மை தான். கரெக்டாக? இல்லை அரிசியெல்லாம் பொறுக்கிட்டு கல்லை வைப்பீங்களா? அது லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக இருக்கிறத எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில்